சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இந்த ஆவணி மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு எந்தெந்த நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும், எந்தெந்த நிறங்கள் அதிர்ஷ்டகரமான நிறங்களாக இருக்கும், எந்தெந்த நம்பர்ஸ் அதிர்ஷ்டகரமான நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோவோட கடைசியில் பேசியிருக்கேன். அதனால் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கடகராசி அன்பர்கள் நம்ம வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசியில் பிறந்தவங்க குடும்பத்துக்கும் பாசத்துக்கும் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்காங்களோ அதே அளவுக்கு குடும்பத்தோட பாதுகாப்புக்கும் அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அனுசரித்து போவாங்க, எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, எல்லார் மேலேயும் அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருப்பாங்க, ஈக்குவலாக பாசம் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் மேலே அதிக பாசம், ஒருத்தர் மேலே கம்மி பாசம் அப்படின்னு வைக்க மாட்டாங்க. எல்லார் மேலேயும் ஒரே மாதிரியான பாசம் வச்சுருப்பாங்க. தன்னோட குடும்பத்தை உயிருக்கும் மேலாக நேசிப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு தன்னால் எவ்வளவு பாதுகாப்பை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பை கொடுப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக கடகராசியில் பிறந்த பெண்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க சமையல் பண்ணுறதுல கூட குடும்பத்தில் இருக்கிற யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து சமையல் பண்ண மாட்டாங்க. யாருக்கு எதை கொடுத்தா ஹெல்த்தியாக இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு யோசித்து ஹெல்த்தியான விஷயங்களை சமையலில் சேர்த்துக்குவாங்க. ஆரோக்கியமான உணவுகளை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு சமைப்பாங்க. அதே மாதிரி பாசத்தையும் அளவுக்கு அதிகமாக குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி குடும்பத்து மேலே இவங்க அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தால் குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட இவங்களால் தாங்கிக்க முடியாது. யாராவது கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, அப்படி இல்லைனா உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா உடனே இவங்க பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அதே சமயம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் பாதுகாப்புலையும் கடகராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப அக்கறையாகவும் ரொம்ப கவனமாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி குடும்பத்துக்காகவே வாழ்ந்து குடும்பத்துக்காகவே தேஞ்சு போகக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க குடும்பத்தையும் பணத்தையும் உங்களோட மன நிம்மதியையும் சரியாக பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த ஆவணி மாதத்தில் உங்களோட ஜென்ம ராசியான கடகராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாரு. அப்படிங்கிறதால கடந்த சில நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இந்த ஆவணி மாதத்தில் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப காலமாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்துட்டு வந்த தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் இருந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுது, நம்ம அடுத்த ஸ்டெப் எதை நோக்கி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இந்த மாதத்தில் குரு அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில கடகராசிக்காரங்க இந்த ஆவணி மாதத்தில் வீடு மாற்றம் செய்கிறதுக்கும், வீட்டில் ரிப்பேர் மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பார்க்குறதுக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை முன்ன நின்று நடத்துறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 8வது வீடான கும்ப ராசியில் அஷ்டம ராகு உட்கார்ந்துருக்கார், ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கிற காரணத்தால் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற வரைக்கும் யோசிக்காதீங்க. ஒரு சில கடகராசிக்காரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய விஷயம், அப்படி இல்லைனா 4-5 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய விஷயத்தை இப்போ யோசித்து உங்கள் மன நிம்மதியை தொலைச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளை 8வது வீட்டில் இருக்கிற ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்படிங்கிறதால இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறத முழுமையாக நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும், அதை பற்றி மட்டும் யோசிங்க. குழந்தைகளோட எதிர்காலம், குடும்பத்தோட எதிர்காலம், உங்களோட எதிர்காலம் அப்படின்னு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயங்களை இன்னைக்கே யோசிச்சு இந்த மாசத்துல உங்களோட மன நிம்மதியை தொலைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்தில் இருக்கிற கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை பளு அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்காது. உடல் சோர்வு, உடல் அசதி அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. அதே சமயம் உங்களோட மேல் அதிகாரி உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை இந்த மாதத்தில் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுப்பாரு. ஒரு சில பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைப்பார். இது மூலமாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு சில முக்கியமான வேலைகளை நீங்களே முன்ன நின்று நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா படிப்பு சம்பந்தமான துறைகள், மருந்து அல்லது மருத்துவம் சம்பந்தமான துறைகள்,
உணவு சம்பந்தமான துறைகள் அப்படி இல்லைன்னா ரியல் எஸ்டேட் மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்கும். நிலையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, 24 மணி நேரமும் நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் மூலமாக தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுறதுக்கும் தேவையில்லாத ப்ரெஷர் ஏற்படுறதுக்கும் கூட இந்த ஆவணி மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதால கடகராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட மன அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் 1 நாள் 2 நாள் லீவ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்க. குடும்பத்தை மறந்துட்டு வேலைன்னு வேலையை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. முக்கியமாக ஆஃபீஸில் நமக்கு ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டாங்க, அதை எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட டார்கெட்டை மட்டுமே மனசில் போட்டு யோசித்து உங்களுக்கு நீங்களே மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக பணவரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னோட சொந்த ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். அப்படிங்கிற காரணத்தால் பண வரவுக்கு குறைவில்லாத ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். கடந்த ஆடி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பண நெருக்கடி அப்படிங்கிறது இருந்திருக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் இருந்திருக்கும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் கூட இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆவணி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பண வரவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் கைகளுக்கு பணம் வர்றதுல எந்த தடைகளும் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பண வரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பத்தில் ஒரு சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்படிங்கிறதா வரக்கூடிய பணம் செலவாகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் இருக்குது. அதனால் கடகராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. உங்கள் கைக்கு வரக்கூடிய பணத்தை நாளைக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னோட குடும்பத்துக்கு தானே நான் செலவு பண்ணுறேன், என்னோட அக்கா தங்கைக்கு தானே நான் செலவு பண்ணுறேன், என்னோட குழந்தைகளுக்கு தானே நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி பணத்தை தனியாக செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மாத கடைசியில் பட்ஜெட்டில் துண்டு விழும், கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் வந்து சேரும். அப்படிங்கிறத எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களோட ரொம்ப பெரிய பலமே உங்களோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் உங்களோட குடும்பம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, அனுசரணையாக நடந்துப்பாங்க. முக்கியமாக நீங்கள் திருமணமானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையோட சப்போர்ட் முழு அளவில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை முழு அளவில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணை மூலமாக சொத்து சுகங்கள் வந்து சேர்றதுக்கு கூட இந்த ஆவணி மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களோட ஜென்ம ராசியான கடகராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கிற காரணத்தால் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக உங்கள் கூட பேசாமல் இருந்த பழைய உறவு ஒன்று உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில கடகராசி அன்பர்கள் பழைய பள்ளி பருவ நண்பர்களை சந்திக்கிறதுக்கும் இன்னும் ஒரு சிலர் கல்லூரி பருவ நண்பர்களை மீண்டும் சந்திக்கிறதுக்கும் கூட இந்த ஆவணி மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தே ஆகணும். ஒரு சிலருக்கு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத மன அழுத்தம், மன பதட்டம், பயம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம் வரும், குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி பயம் வரும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்தை நினச்சி கூட பயமும் கவலையும் வர்றதுக்கு இந்த மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே ரொம்ப அளவுக்கு அதிகமாக நீங்கள் யோசிக்காதீங்க. இன்னைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, அதை பற்றி மட்டும் யோசிங்க. தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களோட மன நிம்மதியும் போயிடும், குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மன நிம்மதியும் போயிடும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா திங்கள் மற்றும் வியாழன் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தா வெள்ளை மற்றும் வெளிர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறங்களாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா 2ஆம் நம்பர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.